கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Deuteronomy 28:2. And all these blessings shall come upon you and overtake you, because you obey the voice of the Lord your God என்று வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை. கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிற வசனம், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற, அதன்படி நடக்கிற, அதற்கு செவி கொடுக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்கின்ற ஒரு உடன்படிக்கையோடு, நிபந்தனையோடு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வருகிறதை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது காலமாக இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து அதிகமாக தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.